என்ன இடதுசாரிகள் முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுப்பாங்க. தலைவர் சொல்லிட்டாரு. வார்த்தையை பேசாதீங்க. இடதுசாரிகள் முடிவு எடுக்கிறது தான் நாங்க அந்த இடத்துல நிற்போம்னா நீங்க வெளிய இருந்து ஆதரவு கொடுத்து வெளியில இருந்து பங்கு போனீங்க. திருமாவளவன் எங்களுக்கு என்ன வாய்க்காத எங்களுக்கு என்ன தெரியும்? ஊடகவியலாளர் வந்து நல்லது எதையுமே விசிகா பத்தியான நல்ல விஷயங்கள் பேசவே மாட்டேங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாசற்ற தலைவர் தொல் திருமாவளவனை பார்த்து கேள்வி கேட்கறது எங்களுக்கு உரிமை இல்லை. ஐயோ, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாருன்னு பிறழுதுன்னு ஒரு ஏளனம், ஒரு ட்ரோலுக்குள்ளாகிறாரு. அது எங்களால பொறுக்க முடியல. அப்படி எடுத்துங்களேன். வார்த்தை பிறல்றாருன்னு அப்படி ஒண்ணும் இல்லையே. தரைக்குருவாக போகிறாரா அப்படின்னு போடுறாங்க. இவர் குரல் கொடுத்துட்டாருன்னா, இவர் பேசிட்டாருன்னா ஏன் முதல்வர் பேசல அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு பேசாம இருந்தா ஏன் பேசாம இருக்காங்கன்னு கேக்குறீங்க. இல்லை என்னதான் உங்களோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன சாதாரணமா அவர் அப்படி இல்லை இவர் அப்படி நீங்க போற போக்கில் பேசிட்டு போயிடுறீங்க. எங்க தலைவர் உருவாக்கின ஒரு எழுச்சியை மக்கள்கிட்ட உருவாக்க ஒத்த மனுஷனா நின்று ஒத்த மனுஷன் நின்று எழுப்புன அந்த எழுச்சியை யாருங்க? அப்ப நான் காலத்துல எந்த தலைவருங்க போயிருக்காங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த தலைவர்களை யார் அப்படி போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தையின் மாநில நிர்வாகி திருமதி தேனி இளமதி. வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க ஒரு மாணவர்களின் போராட்டம் பெரும் கொந்தளிப்பில் இருக்கு. டெல்லி ஜந்தர் மந்திரில் மாணவர்களை ரொம்ப அச்சுறுத்தி துன்புறுத்தியிருக்காங்க. உங்கள் தலைவரும் போய் சந்தித்துட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டிலையும் கடந்த நாட்களாக மாணவர்களோட போராட்டம் போயிட்டு இருக்கு. தமிழக அரசாங்கம் அடக்குமுறையை காவல்துறையை வைத்து அடக்குமுறையை கையாண்டிருக்காங்க. 2 மாணவர்களுக்கு கால் உடைப்பு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தவறு தான். அதாவது போராட்டம் அப்படிங்கிறது அது மாணவர்கள் முன்னெடுக்கிற போராட்டம் அப்படிங்கிறது தன்னோட உரிமைகளை கேட்குறதுக்காகவும் தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களம். அது போராட்ட களம். போராட்டத்தில் ஈடுபடுறவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறதுங்கிறதுக்கு டிவிக்கு அரசு மட்டும் கிடையாது. கடந்த ஆட்சியிலையுமே இது மாதிரி நடந்திருக்குது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாமிரபரணி மாஞ்சோலை தொழிலாளர்களின் நினைவு நாள் இன்னைக்கு இந்த நடந்த இந்த தினம் இருக்கு இல்லையா, இந்த நினைவு தினம், இதுவே ஒரு அரசு அடக்குமுறையில் இறந்தவர்கள் தான் அந்த 17 பேருமே. ஒரு சிறுவன் முதல் கொண்டு இது போராட்டம் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் பண்ணவங்கள தான் காவல்துறை தான் அடிக்குது. கலைஞர் தலைமையிலான காவல்துறை அடிக்குது. இப்போ கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களாக அடித்தாங்க. இப்போ போராட்டத்தில் கலந்துக்கிறவங்களெல்லாம் அடிக்கிறதுங்கிறது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அடித்து துன்புறுத்துறதுங்கிறது, கொலை பண்ணுறதுங்கிறது, அல்லது சாவடிக்கிறது, இல்லைன்னா கை கால் உடைக்கிறது அப்படிங்கிறது இங்கே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். இதை யாருமே கண்டிப்பாக எல்லா ஆட்சிகளும் இந்த வன்முறை செயல்கள் போராட்டக்காரர்களை நோக்கி பிஜேபி அரசாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த போக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிச்சயமா இது ஏற்கத்தக்கத விஷயம். ஆனால் என்ன ஒரு சோகமான நிகழ்வுன்னா, கடந்த காலகட்டத்திலும் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியோடு தான் செயல்பட்டார். மக்களுக்கான போராட்டத்தில் மக்களுக்கான போராட்டக்காரர்களாக மக்களுக்காக ஒரு குரலாக தொல் திருமாவளவனையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்று ஆளும் தாவேக அரசோட கைகோர்த்து பயணிச்சுன்னு இருக்காரு. ஆனால் மக்களுக்காக வாய் திறக்க மாட்டேன். 27ஆம் தேதி போராட்டம் அறிவிச்சிருக்காரு. 234 தொகுதியிலையும் எல்லா தலைநகரில் ஒவ்வொரு தொகுதியிலையும் தலைநகரில் மாவட்ட செயலாளர்கள் யாரை எதிர்த்து போராட்டம் முன்னாடி போன அரசு நடந்துச்சுல்ல, போன ஆட்சி நடந்தப்ப யாரை எதிர்த்து போராட்டம் நடத்தினாரோ அதே போல இந்த அரசை எதிர்த்து போராட்டம் நடத்துறாரு. தாவேக அரசை எதிர்த்து போராட்டம், திமுக அரசை எதிர்த்து எப்படி நடத்தினாங்களோ காவல்துறை, இவங்க தலைமையிலான காitiன்னு இந்த அடக்குமுறையை கண்டிச்சு போராட்டம். இல்லை, கடந்த ஆட்சிகளையும் அதான் நடந்துச்சு. அந்தந்த அரசு போராட்டம் கூட்டணியில இருந்தாலுமே அந்த அரசின் மீது தவறு இருந்துச்சு. அதன் போக்கு திசை மாறுறப்ப கண்டிப்பா எங்க கட்சியில இருந்து இந்த குரல் எழும்பும். இது அப்பயாவது பரவாயில்ல, அங்கங்க மாவட்ட தலைநகரங்கள் ஒருங்கிணைந்த அதாவது அரசாங்கம் விதித்துள்ள மாவட்ட தலைநகரங்கள்ல நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்க கட்சியால விதிக்கப்பட்ட எங்க தலைவரால நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகுதி மாவட்டங்கள் ஒரு தொகுதியில 234 தொகுதியிலையும் இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. தாவேக எதிர்த்து அரசை கண்டிச்சு இந்த அரசின் தலைமையிலான இந்த காவல்துறையை கண்டிச்சு
நடக்குது. இடதுசாரிகள் சார்ந்த தோழர் சண்முகம் அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இதே போக்கு நீடித்தால் நாங்க வெளியிருந்து ஆதரவு கொடுக்கறத யோசிப்போம். ஆமா, அந்த இடத்துக்கு பேசியிருக்காரு. ஒரு தாவேக்காவை அச்சுறுத்துற இடத்துல பேசியிருக்காரு. நீங்க விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசுறீங்க? கண்டனம் தெரிவிச்சீங்களா? இடதுசாரி எடுக்கிற முடிவுக்கு என்ன இடதுசாரிகள் முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் விடுதலை சிறுத்தைகள் முடிவு எடுப்பாங்க. தலைவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை பேசாதீங்க. என்ன பேசாதீங்க? நாங்க பேசாம யாரு பேசுவா? இடதுசாரிகள் முடிவு எடுக்கிறது தான் நாங்க அந்த இடத்துல நிற்போம்னா நீங்க வெளிய இருந்து ஆதரவு கொடுத்து வெளியில இருந்து பங்கு போனீங்க. அமைச்சரவையில பங்கெடுத்ததுங்கிற கதை வேற. அமைச்சரவையில பங்கெடுத்தோங்கிறது நீங்க அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துச்சு தாவேக்கா அரசுக்கு. நீங்க 2 பேருமே வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்ப இருந்தாலும் நீங்க வெளியில போறீங்க. இப்பவும் எங்க தலைவர் சொல்லிட்டு தானே இருக்காரு. அமைச்சரவையில இருந்து எப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்காரு, அமைச்சரவையில இருந்து நாங்க எப்ப வேணா வெளில வருவோம். அது எங்களோட முடிவு. அது எங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, இது மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. அதை எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. அது அப்புறம் இடதுசாரி தான் சொல்லிச்சு, நீ ஏன் சொல்றீங்க? 2 நாளைக்கு முன்னாடி கூட இப்போ திருப்பூரில் நடந்த அந்த கூட்டத்தில், மண்டல செயற்குழு கூட்டத்தில் எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, எப்போனாலும் நாங்கள் அமைச்சரவையிலேருந்து வெளியில் வருவோம், எங்களுக்கு பிடிக்கலன்னா. அப்போ அமைச்சர் கூட தான் இருந்தார். அமைச்சர் இருந்த மேடை எங்கள் அண்ணன் வன்னியரசு அண்ணன் அமைச்சர், அவர் இருந்தார் அந்த மேடை இருக்கிறப்பே தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. இப்போ இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறது எங்கள் தலைவர் தான். ஆனால் நீங்கள் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டு இடதுசாரிகள் தான் சொன்னாங்கங்கிறீங்க. முதல்ல அமைச்சரவையிலேயே நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எப்போனாலும் நாங்களால் வெளியில் போக முடியும்னு சொல்லி தான் அமைச்சரவையில் பங்கேற்றோம். அதுக்கப்புறம் திரும்ப பலமுறை சொல்லிட்டாரு இதே தாவேக்காவை பார்த்து இந்த வார்த்தை சொன்னீங்களா? தாவேக்கா இப்படி விஜய் இப்படி உட்கார வச்சு முதல்வர் இப்படி உட்காருங்க, அவங்க முன்னாடி சொல்லுவாங்க. என்னங்க இது கதையா இருக்கு? எல்லாத்தையும் இப்போ அரசை விட்டு வெளில வரும், அமைச்சரை விட்டு வெளில வருவோம்னா அப்புறம் தாவேக்கா அரசு இல்லாமங்கன்னா வேற ஏதாவது கட்சி அரசா நடக்குது? இப்போ தோழர் சண்முகத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இந்த நிலை இதே போல இந்த அரசு நீடித்தால், மக்களுக்கு எதிராக இது போல நீடித்தால் யோசிக்க வேண்டியது வரும். நாங்க வெளியிலிருந்து ஆதரவு தர்றத யோசிக்க வேண்டி வரும்னு தான் இடதுசாரி சொல்லியிருக்கு. வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு கண்டனத்துக்குரிய வார்த்தை. யோசிப்போங்கிற அண்டர்லைன் வேர்டு கூட எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பிடிக்கலன்னா கட்சியை விட்டு அமைச்சரை விட்டு வெளில வந்துருவோம், அமைச்சரவை விட்டு வெளியில வந்துருவோம். முடிவா சொல்றாரு. அது இங்க யோசிப்போன்னு ஒரு இக்கனால வைக்கல, முடிவா சொல்றாரு நான் வெளியில வந்துருவேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்க அதை எப்படி ஒரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது குற்றம் ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு என்ன தெரியும்? ஊடகவியாளர் நல்லது எதையுமே விசிகா பத்தியான நல்ல விஷயங்கள் பேசவே மாட்டேங்க. தமிழ்நாட்டுல ஒரு மாசற்ற தலைவர் தொல் திருமாவளவன் பார்த்து கேள்வி கேட்கறது எங்களுக்கு உரிமை இல்லை. ஐயோ, கேள்வி கேளுங்க. உங்களை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்ல, குற்றச்சாட்டு வைக்காம கேள்வி கேளுங்க. அதுதாங்க, குற்றம் கண்டுபிடிக்காம கேள்வி கேளுங்க. நீங்க பல காணொலியில எங்களை கேட்டு இருக்கீங்க, எதுக்கெடுத்தாலும் விடுதலை சிறுத்தைகள், எதுக்கெடுத்தாலும் சொல்றவர்கிட்ட மக்களுக்காக போராடுறவர்கிட்ட தாங்க நாங்க முறை. மக்களுக்காக போராடுறவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுங்கிறது வேற, விமர்சனம் வைக்கிறதுங்கிறது வேற. எப்ப பார்த்தாலும் குற்றம் மட்டுமே சொல்லக்கூடாது. இப்ப தலைவர் இப்ப தலைவரை விட்டுருவோம். இந்த அமைச்சரவையில பங்கெடுத்திருக்கிறது அண்ணா வன்னியரசு அவர்கள் அவங்க என்னன்னா எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த விஷயத்துல இவர் அமைச்சராகி இந்த விஷயம் பண்ணியிருக்காரு, ஒரு இது பாராட்டக்கூடிய விஷயம். இது பண்ணியிருக்காரு, இது ஏன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டால் ஓகே, இதை நீங்கள் ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் கேள்வி கேட்குறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கேட்குறது எல்லாமே நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ணாத மாதிரியும், எப்போவுமே விசிக குற்றம் பண்ணுற மாதிரி, தலைவர் குற்றவாளியாகவே ஏன் அந்த குற்றத்தை நோக்கியே ஏன் வைக்கிறீங்கிறது, அந்த குற்றவாளியாக ஏன் பார்க்குறீங்கிறது தான் என்னோட கேள்வி. இப்போ இடதுசாரியை பாராட்டுற உங்கள் வாய் இதே ஆரம்பத்திலே அமைச்சரவையில் பங்கெடுக்க போகிறதுக்கு முன்னாடியே எப்போனாலும் அமைச்சரவை வெளில வருவோம்னு சொல்லி தான் பங்கேற்கிறாங்க, சொல்லி தான் அமைச்சரவையில் போய் அவர் அமைச்சராகிறாரு, வன்னியரசனை அறிமுகப்படுத்துறாரு. அப்போ நீங்கள் அந்த விஷயத்தவே எடுக்க மாட்டீங்களா? அந்த விஷயத்தையே பேச மாட்டீங்க. இதுதான் தவறா, நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. தொல் திருமாவளவன் இங்கே மக்கள் மத்தியில் சோஷியல் மீடியால ட்ரோல் ஆகிறாரு, வார்த்தை பிறழுது. இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை பேசுறாரு, இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாருன்னு பிறழுதுன்னு
ஒரு ஏளனம் ஒரு ட்ரோலுக்குள்ளாகிறாரு. அது எங்களால பொறுக்க முடியல. அப்படி எடுத்துங்களேன். என்ன வார்த்தை பிறல்றாருன்னா அப்படி ஒண்ணும் இல்லையே. தரைக்குருவாக போகிறாரா அப்படின்னு போடுறாங்க. என்ன தரக்குறவா? மேகதாது அணையை பத்தி ஏன் முதலமைச்சர் வாய் திறக்கல, ஏன் மௌனம் காக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி பத்திரிகைகள் கேட்கிறாங்க. அதுக்கு நாங்கள்லாம் தான் பேசணுமே, அவர் பேச. முதல்வர் ஏன், நான் தான் கேட்கிறேன், முதல்வர் ஏன் பேசல? அதிகாரத்தில் இருக்கிறவர் தானே பேச முடியும். முதல்வர் தான் பேசல. பேசாதது யாரு? முதல்வர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விய ஏன் இவரை எப்ப பார்த்தாலும் சூழ்ந்து ஏன் கேக்குறீங்க? கூட்டணி கட்சியில் இருக்காரு. அவர் பேசாததுக்கு இவராங்க சூத்திரதாரி. அவர் பேசாததுக்கு இவராங்க சூத்திரதாரி. ஒரு கடற்நடை வர ஒரு தண்ணி வந்தாதான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு செழிப்பு. தமிழ்நாட்டோட விவசாயம். ஆமாங்க, ஆமா, அதோட ஆதங்கம் இருக்காது. ஒரு பத்திரிகை கூட்டணியில இருக்கீங்க நீங்க, உங்களால் தாவேகா வாழ்வு பெற்று இருக்கு. எங்களால வாழ்வு பெற்றிருக்குது. நீங்க ஒரு அழுத்தம் கேக்குறோம். நீங்க ஒரு அழுத்தம் தலைவர் பேசுறாரு, நீங்க ஒரு கண்டனம் தெரிவிங்க. இடதுசாரி பேசுது, எங்க தலைவர் பேசுறாரு, குரல் எழுப்புறாரு, பேசுறாங்க. இந்த பேசுறது விஜய் வந்து கவனிச்சுட்டு தானே இருப்பாரு. முதலமைச்சர் கவனிப்பார் இல்லையா? இப்போ அதுக்கு நடவடிக்கை எடுப்பார். இன்னைக்கே அது என்ன மேகதாது ஆனா உடனே இன்னைக்கு பேசிட்டாங்களா இப்பயே கையெழுத்து போடு அப்படின்னு நான் போட முடியும்? அங்கே என்ன சட்ட சிக்கல் இருக்கோ, அங்கே என்ன நிர்வாகம், அங்கே என்ன நிர்வாகத்தில் என்ன சிக்கல் இருக்கோ சரி பண்ணிட்டு தானே பார்ப்பாங்க. கேட்ட உடனே இன்னைக்கு 70 வருஷம் கட்சி ஆட்சியில் இருந்தவங்களை கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் இல்லை. கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி கேட்கறதுக்கு ஆளும் கட்சி வந்து காங்கிரஸ். தாவேகாவை கை தூக்கி விட்டது காங்கிரஸ். சரி, ஒரே பேசி டீல்ல முடிக்கலாம். ஒரே டீல் எப்படி உட்காந்து 2 நிமிஷத்துல பேசிடுவாங்களா? 2 நிமிஷத்துல. அப்ப அங்க கர்நாடகால அவங்க இருந்தாலுமே அங்கேயும் சட்ட சிக்கல் இருக்கு, நிர்வாக சிக்கல் இருக்கு. இங்க இருக்கிறத அங்க பேசுவாங்க. 2 பேர் கலந்து பேச வேணாமா? அவங்க சொன்னோன்னே கூட்டணியில இருப்பாங்கறக்கா இவங்க சொன்னோன்னே டக்குன்னு பண்ணிடுவாங்களா? கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் வந்து சால்டா ஸ்டேட்மெண்ட் விடுவாருங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது, எங்க பூமி வறட்சி பூமி. அதுக்கு இவர என்னங்க பண்ணுவாரு? அதை நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சண்டை பண்ணணுமா? இதுக்கு முன்னாடி கேட்கணும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாலின் இவர் ஆட்சியில இருந்து அரசியல் பேசி இருந்த கலைஞர் ஸ்டாலின் என்ன பண்ணாங்க உங்களுக்கு கேட்டிருக்கலாம். கர்நாடக முதலமைச்சர் நமக்கு எதிராக இருந்த ஆட்சி தமிழ்நாட்டுல அகன்றுடுச்சு, நமக்கு எதிராக இருந்த ஆட்சி தமிழ்நாட்டில் அகன்று விட்டது, இனி நம்மளை யாரும் குரல் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு கர்நாடக முதலமைச்சர். அவர் பதிவு போடுறாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. நம்ம முதலமைச்சர் அமைதி கேட்கிறாரு. நம்ம முதலமைச்சர் அதாவதுங்க ஒரே ஒரு விஷயம்தான், விஜய் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு பாடமா கத்துக்கலாம். இந்த டிஎம்கே வந்து போன ஆட்சியில வந்து என்னென்னவோ பண்ணாங்க, எல்லாத்துக்கும் பொறுமையாக தான் இருந்தாப்புல, வெளியிலே காட்டிக்கல, பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலை, எதுவுமே பண்ணிக்கலை, ரொம்ப அமைதியாக காமாக போனாப்புல. ஆனால் எலெக்ஷனில் வந்து ஒரு சாலிடாக அடித்து எப்படி வெளியில் வந்தாங்க, அது வந்து அவர் பண்ணாரோ இல்லை மக்கள் எழுச்சியாக பண்ணாங்களோ அது தெரியாது. பட் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு. ஸோ அதுபோல் இப்போ வந்து இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, இது பேசுகிறாங்க. அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு, அவர் எடுத்த முடிவு அவர் சொன்னாம வாயை திறந்து சொன்னா மட்டும் தான் தெரியும். இதை வந்து நீங்கள் எங்கள் தலைவரை கூப்பிட்டு அவர் ஏன் பேசலை? எப்போ பாரு உங்கள் ஊடகவியலாளர்களோட இந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்னைக்கு மாற்றிக்க போகிறீங்கன்னு தெரில. எதுக்கு எடுத்தால் டிஎம்கே ஆட்சியில் இருந்தப்பையும் சரி, ஏன் முதல்வர் அப்படி பண்ணலை, ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் குரல் கொடுக்கல, ஏன் பேசலை, ஏயா பேசாதவங்கள போய் கேளுங்கிறோம். பேசாதவங்க ஏப்பா நீ பேச மாட்டேற, நீ ஏன் குரல் கொடுக்குற மாதிரி, உன்னை நம்பி தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க, உன்னை தானே முதல்வர் ஆக்குனாங்க, நீ ஏன் பேசாமல் இருக்கணும், அவங்கள போய் கேட்கணும். எப்போ பாரு எங்கள் தலைவர் பக்கத்தில் கைக்கிட்டே வந்து மைக்கை நீட்டிக்கிட்டே அவர் என்ன சொல்லுவார், ஏதாவது ஒன்று எங்கள் வாயிலேருந்து பிடுங்கிட்டு அப்புறமா அவர் டென்ஷனில் ஏதாவது ஒன்று சொல்லிடுறாரு. இப்போது இடதுசாரியும் நாங்கள் தான் பேசுகிறோமே, இப்போ அவர் பேசலைன்னா என்ன? அப்படி தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு நான் என்ன, இப்போ ஏன் முதல்வர் பேசலை அப்படின்னு கேட்டால் என்ன, முதல்வர் ஏன் பேசாதுன்னு காரணம் நாங்களா? பேசாததுக்கு நாங்கள் காரணமா? எங்கள் பங்கு, எங்களோட பங்களிப்பை நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் பேசிடுறோம். அந்த பேசுகிறதுக்கான முடிவு எடுக்க வேண்டியது முதல்வர். நாங்கள் பேசாமல் இருந்தால் நீங்கள் ஏன் பேசலைன்னு எங்களை பார்த்து கேள்வி கேட்டால் பரவாயில்ல, நாங்கள் பேசுகிறோம், குரல் கொடுக்குறோம், என்னன்னு எதிர்த்து கேட்குறோம். இப்போ அதுக்கான பதிலை சொல்ல வேண்டியது முதல்வர் தான்.
அப்போ ஏங்க சொல்ல மாட்டேறீங்க? உங்கள் கூட கூட்டணியில் இப்போ உங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி பண்ண 2 பேருமே இடதுசாரியும் குரல் கொடுக்குறாங்க, விசிகாவும் குரல் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏங்க பேச மாட்டேறீங்க? நான் அவரை கேட்டால் அதில் வந்து ஒரு லாஜிக் இருக்குது. அவர் பேசாதுக்கெல்லாம் அவரை வாய்க்கு நாங்களா சுத்துறதாரி சொல்லுங்கள். சரி, டெல்லியில் தொல் திருமாவளவர்கள் போய் அபிஜித் தீபக்கில் சந்தித்துலாம் வந்திருக்காரு. அந்த மாணவர்களோட உரையாடிட்டு வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் அதே போராட்டம் இங்கே நடந்திருக்கு. இங்கே மாணவர்கள் தாக்கப்படுறாங்க காவல்துறையால். முற்போக்கு மாணவர் கழகத்தில் எங்கள் கட்சியில் இருந்து முற்போக்கு மாணவர் கழகத்தில் இருந்து போராட்டங்கள் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் கட்சி முற்போக்கு மாணவர் கழகம்னு ஒரு அமைப்பு, ஒரு விங்கு இருக்குது, மாணவர்கள் விங்கு. அது அவங்க அங்கங்கே போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அதே போல் இப்போ இதை கண்டித்து தான் 27 இங்கே வந்து ஒரு தொகுதியிலையும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. தலைமையில் தலைவர் அறிவிச்சிருக்காரு. தலைவர் தலைமையில் சென்னையில் நடக்கும். எல்லா அந்தந்த மாவட்ட செயலர்களோட தலைமையில் அங்கங்கே அந்தந்த தொகுதியில் 234 தொகுதியிலையும் இது வந்து நடக்குது. இப்போ இது வந்து காவல்துறை இப்போ எது நடந்தாலும் இப்போ நாங்கள் போன ஆட்சியில் சொன்னதை இப்போ ஏன் கண்டிக்கல? காவல்துறையை ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? இங்க மாணவர்கள் அதான் எங்க கட்சியில அப்புறம் என்ன, கட்சியில இருந்தா முற்போக்கு மாணவர் காலத்துல இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னா, இங்க வந்து 27ஆம் தேதி நீங்க பண்றோம். இங்க இது கதையா இருக்கேங்க. இல்ல இது இவர் குரல் கொடுத்துட்டாருன்னா, இவர் பேசிட்டாருன்னா ஏன் முதல்வர் பேசல அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு பேசாம இருந்தா ஏன் பேசாம இருக்காங்கன்னு கேக்குறீங்க. இல்ல என்னதான் உங்களோட பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஏங்க நீங்க தான் முதல்வர் பேச வேண்டிய அவசியம் இல்ல. கட்சியில இருந்து பேசினா போதும். எங்க கட்சியில இருக்க முற்போக்கு மாணவர் கழகம் யாரோட தலைமையிலங்க இயங்குது? அவங்க இன்னைக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க காவல்துறையில அடி வாங்கினாங்களா யாரு? உங்க மாணவர்கள். ஆமா போராட்டம். ஏன் காவல்துறை வந்து எங்க மாணவர்கள் தொட மாட்டாங்களா? நேத்து முந்தா நாள் நடந்திருக்கு. ஏன் எங்க மாணவர்கள்னா மட்டும் தொட மாட்டாங்களா? என்ன விசிகான்னு சொன்னாதான் இன்னும் சேர்த்து அடிச்சுட்டு உள்ள போவானுங்க. ஏன்னா இங்க ஆட்சி யார் ஆள்றாங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா, அதுல நிறைய பேர் சாதிய மனப்பான்மை உள்ளவங்க தான் இருக்காங்க. 95% பேர் சாதிய மனப்பான்மை கொண்ட அதிகாரிகள் தான் இருக்காங்க காவல்துறையில. ஆட்சி யார் வேணா இருக்கலாம், டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், அவங்க ஆட்சியிலையும் நாங்கள் சொன்னதான் எப்பயும் சொல்றோம். அவங்க ஆட்சியில் இருக்கப்பயுமே இதுதான் நடக்குது. அதாவது கவர்மெண்ட் தலைமையிலருந்து இப்போ அரசு ஆள்றவங்க அவங்களே சொன்னால் கூட இந்த அதிகாரிகள் இருக்காங்களா, அவள் எடுக்கிறதா முடிவு. நான் வந்து என்னை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாங்கள் இந்த 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 சரகத்துக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோமோ அது என்னோட முடிவு, நான் எடுக்கிறதா அதிகாரம்னு எடுத்துகிட்டு போவோம் இந்த சாதி வெறி பிடிச்ச அதிகாரிகள். இந்த காவல்துறை மட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவன் பண்ணுறதான் பண்ணுவான். விசிகா மாணவர்கள்னா இன்னும் சேர்த்து தான் அடிப்பான். ஒரு அமைச்சராக இருக்கீங்க, ஒரு அமைச்சர் தானே, ஒரே ஒரு அமைச்சர். இன்னும் எதிர்பார்க்குறீங்க ஒரு அமைச்சர்? ஆமாங்க, ஆமாம் எதிர்பார்க்குறோம் தான். ஒரே ஒரு அமைச்சர் இருக்காரு, அதுக்கு என்ன பண்ணலாம்? அமைச்சர் இருந்தா ஒரு அதிகாரத்துக்கு இல்ல, அதிகாரத்துக்கு வந்து அடிக்க மாட்டாங்கன்னு இருக்கா? அடிக்க மாட்டாங்களா? இப்பதான் வயிறு எரிஞ்சு போய் கிடக்குறான். என்னடா இவன் எந்திரிக்கவும் மாட்டான், இப்படியே அவனை வச்சு என்னை காலத்தை ஓட்டிட்டு திரும்ப அவ்வளோ வயசாயிரும், அப்படியே அது முடிஞ்சோன்னா அது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் யாரையும் வந்து மேலே வர விடாம, இல்லை யாரும் ஒரு லீடர்ஷிப் உருவாக்க விடாம நம்ம இதை வச்சே ஓட்டிடலாம், அடுத்த லீடர் உருவாயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுங்களுக்கு இன்னைக்கு சம்பட்டியால் அடி கொடுத்த மாதிரி ஒரு அமைச்சராக இருக்காரு. இப்போ இந்த அமைச்சரானதே இவனுங்களால பொறுக்க முடியலையே. நீயெல்லாம் அமைச்சராகிறதா அப்படிங்கிற மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அமைச்சராயிட்டதுனால தான் இன்னும் வேகமாக அடிப்பானுங்க. அதுதான் நடக்கும். இன்னைக்கு நீ படித்து நீ வந்து போராட்டம் பண்ணுவ, இன்னைக்கு நாளைக்கு நீ ஒரு ஆளாக வருவ, நீ ஒரு தலைவனாக வருவ, உன்னை நாங்கள் தலைவராக விட்டுருவோமா? இது விசிகே மாணவர்கள் மட்டும் நான் சொல்கிறது கிடையாது. பொதுவாகவே படிக்கிற மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டாலே இவங்களுக்கு பிடிக்காதுங்க. காவல்துறைக்கு வந்து போராட்டங்களில் வந்து ஈடுபட்டாலே பிடிக்காது. அங்கே ஒரு லீடர்ஷிப் உருவாகும். மறுபடியும் இது அரசு ஆள்றவங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அரசா இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசுகளாக இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஈஸியாக சொல்லியிருப்போம், இது வந்து அரசாங்கம் சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணுறாங்கன்னு. இந்த அரசை வந்து நாங்கள் அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் அரசியலே தெரியாது. இப்போ நீ வந்து யார் இதில் தலைவனாக வருவான், அந்த மாணவர்களை ஏன் ஒடுக்குற, ஏன் அடக்குற அப்படிங்கிற அந்த சூத்திரம் சொல்லிக் கொடுக்குற கூட இவங்களுக்கு தெரியாது. சரி, அது இவர் வெள்ளந்தியான அரசு, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னும் படிக்க வரல, நீங்கள் தான் கற்றுத்தரீங்க. ஆமாம் இன்னும் இவங்க வந்து அரசியலை இன்னும் கற்றுக்கவே 1 வருஷம் ஆகும் இவங்க கற்றுக்கவே. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு இந்த போராட்டம் மாணவர்கள் நடத்திய இந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக
முதல்வர் வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாரு. இந்த காவல்துறை யார் யார் எல்லாமே வீடியோவோட இன்னைக்கு எல்லா ஆதாரங்களையும் இருக்குது. யார் யார் என்ன பண்ணாங்களோ அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். எங்கள் தலைவர் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அங்கே சென்னையில் இருக்கார், டெல்லியில் இருக்கார். இங்கே வந்து அங்கேருந்து நேற்று நைட் லைவ் பேசியிருக்காரு. இன்றைக்கி இந்த மாணவர்களை வந்து இன்னைக்கு நிறைய அடக்குமுறைகள் கல்லூரி வளாகத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கையோ இல்லை கண்டனமோ ஒன்று தெரிவிப்பாங்க. விஜய் தலைமையிலான அரசில் இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டோட மாணவர்களோட வாழ்க்கை இன்னைக்கு ஜனநாயகம் படம் ரிலீஸு, அதுக்கு கட் அவுட்டு போட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மாணவர்கள் நீட்டுக்கான போராட்டம், தங்களுக்கு நான் வாழ்க்கையான போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டையும் எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? இல்லை இதில் ஒப்பீடெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே சினிமா மோகங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, இன்னைக்கு சினிமா மோகத்தினால தான் இவர் முதல்வர் ஆகியிருக்காரு. அதை நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். வேறு இதில் மறைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. சினிமா மோகத்தினால தான் இன்றைக்கி இவர் முதல்வர் ஆகியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கலவரத்தை தூண்டி விடுறாங்களா, இல்லை இதுக்காக அது நடந்ததா, அதுக்காக இது நடந்ததா, எதை தூண்டி விடுறாங்க? இந்த மாணவர்கள் அமைப்பு தன்னெழுச்சியா நடக்கிறாங்க, தன்னெழுச்சியா நடக்குது அப்படிங்கறது நம்ம நினைக்கிறோம். இப்ப டெல்லியில நடந்துகிட்டு இருக்கிறனாலதான் இங்க இதாகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அந்த மாணவர்களை அடிச்சு நேத்து துன்புறுத்துறாங்க. நேத்து அதை துன்புறுத்துறனாலதான் துன்புறுத்தி அவங்கள வந்து அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அதை பொறுக்க முடியாம தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வந்து இந்த இந்தியாவும் இன்னைக்கு மாணவர்கள் வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜனநாயகன் ரிலீஸ் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு நேற்று அறிவிச்சதே கிடையாது. இதுக்கு முன்னாடியே 10 நாளைக்கு முன்னாடியே இது வந்து விளம்பரங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணது தான். அதனால அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் இந்த ரிலீஸ் தேவையா அப்படிங்கிற கேள்வியும் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இது அவங்க முன்கூட்டியே திட்டமிட்ட ஒன்று. நாங்கள் அந்த பக்கம் கேள்வியே கேட்கல. இல்லை, திட்டமிட்ட ஒன்று. என்னன்னா இந்த மாணவர்கள் வந்து ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு கிடக்கிறது, ஒரு பக்கம் சினிமாவை கொண்டாடிட்டு இருக்கிறதும் நம்ம ஒன்றா வச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் தமிழ்நாட்டோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதா என்ன? நம்ம கடந்த காலகட்டத்தில எல்லாம் வட மாநில இளைஞர்களை பார்த்து, வட மாநில மக்களை பார்த்து கேள்வி கேட்டோம். தமிழ்நாடு முட்டாள்களே, நீங்கள் செய்கிறதுனால அங்கே மோடி அவர்கள் ஆட்சியில் உட்காந்துருக்காரு, அது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கும் பாதிப்பு வருதுன்னு நம்ம ஏலம் பேசியிருந்தோம். அது உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வட மாநிலம் இளைஞர்கள் மாறி இன்றைக்கி தங்களோட கல்விக்காக அங்கே போராட்டம் நடக்கிறாங்க. இன்றைக்கி இங்கே ஒரு சினிமா டிக்கெட்டுக்காக போராட்டம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அதுதான் நான் சொல்லிட்டேன். சினிமா மோகம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த 75 ஆண்டுகளாகவே சினிமா மோகம் தான் இருக்குது. சினிமாவில் இருக்கவங்க தான் இன்னைக்கு வர ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இல்லையா? சினிமா இல்லாதவங்க யாருமே இன்னைக்கு வர ஆட்சி பிடிக்கல. காமராஜரோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சினிமா மோகம் சினிமாவால் வந்தவங்களுக்கு தான் இப்போ வர, அது நம்ம தாத்தா காலம், நம்ம அப்பா காலமாக இருக்கட்டும், நம்ம அம்மா காலமாக இருக்கட்டும், நம்ம காலமாக இருக்கட்டும், இப்போ நம்ம பசங்களோட காலமாக இருக்கட்டும், இப்போ வர சினிமா நடித்தவர்கள் மட்டுமே அரசாடுறாங்க. மக்கள் நம்ம தான் தவறாக எடை போட்டுமா தமிழ்நாட்டு மக்கள்? ஆமாம், மக்கள் வந்து சினிமா பக்கம் தான் இருக்காங்க. யாருங்க கருத்தியலாக இருக்கவங்க இருக்காங்க. அவ்வளோ இப்போ 100% பேர் 40% பேர் கருத்தியலாக இருப்பாங்க. தவிர 60 இருக்கலாம். சினிமா தான் இன்னைக்கு வந்து முடிவெடுக்குது. கொள்கையாக இன்னைக்கு இவ்வளோ தூரம் இப்போ இப்போ இவ்வளோ இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா மயமாகி போச்சு. நான் வந்து உங்கள்கிட்ட இதுவாகவே கேட்குறேன், சோஷியல் மீடியா மயம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இளைஞர்களுக்கு வந்து இந்த அரசியலை சொல்லிக் கொடுக்கணும், இந்த அரசியல் வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு, இல்லை அரசியல் பற்றி சொல்லிக் கொடுக்கணும், இந்த தமிழ்நாட்டோட நிலைமையை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இதுவரை இருந்த முதல்வர்கள் ஃபுல்லாகவே சினிமாவை சார்ந்தவங்களாக இருக்காங்க. கொள்கை சார்ந்தவங்களாக வரணும், கொள்கை சார்ந்தவங்களை கொண்டு வரணும். இப்போ மக்கள் நலன் மேலே அக்கறை உள்ளவங்கள நம்ம கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் சினிமாவை சார்ந்தவர் இல்லையே. யாரு? மு.க. ஸ்டாலின். யார் சொன்னா? சினிமாவில் நடிக்கலையா அவர்? கதாநாயகனா நடிச்சிருக்காருங்க. அப்போ திருமாவளவன் அவர்களும் நடிச்சிருக்காரு. திருமாவளவன் நடிச்சது கதாநாயகன் ஆகிட்டு படத்துக்கு வரல. அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்து களத்தில் நின்று மக்களோட போறாங்க. அப்புறம் எங்க கட்சிக்காரவங்க இந்த ஒரு இதுதான் பாயிண்ட். என்னன்னா இது பாயிண்ட்டுங்க, கேளுங்க. என்னன்னா சினிமாவில் இருக்கவங்களால தான் முதல்வராக முடியுது, சினிமாவில் இருக்கவங்களால தான் நாட்டை ஆள முடியுது.
சினிமாவில் இருக்கவங்க தான் அதிகார பதவிக்கு வர முடியுது. அப்போ தான் மக்களுக்கு, நம்ம மக்களுக்கு, நம்மை சார்ந்த மக்களுக்கு, நம்மை நம்பிய மக்களுக்கு நம்ம நல்லது பண்ண முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களால் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் எடுத்தாங்க. அவங்க விருப்பத்துக்கு தான், தலைவர் விருப்பப்பட்டு நான் நடிக்கலை. இது வந்து சினிமா மோகமாக இருக்குங்கிறது தான் ரீசன். எப்போ அது நம்மளும் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. அப்புறம் அவர் வேணான்ட்டார். இப்போ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, வேணாம் அப்படின்ட்டார். களத்தில் வந்து நின்று என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒன்றுமே தெரியாத மக்கள், ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்த மக்கள், கையை கட்டி குனிஞ்சு கூணு வளைஞ்சு போயிருந்த மக்கள், செருப்பு இல்லாமல் நடந்த மக்கள், கக்கத்தில் துண்டு அப்படி வச்சுக்கிட்டு மேல் சட்டை போட முடியாத மக்கள், கும்புற சாமி அப்படின்னு சொல்லி நடுங்கிக்கிட்டு இருந்த மக்கள், வாயை திறந்து பேச பயந்தவங்க, போலீஸ்கார உள்ளே வந்தாலே 10 அடி தூரம் ஓடி போய் ஆற்று தண்ணிக்குள்ளெல்லாம் குதிச்சு போய் ஓடுனவன், மேலே விமான சத்தம் கேட்டாலே பயந்து நடுங்கி போய் யாரோ வெடிகுண்டு போட வர்றாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஒடுங்கி உட்காந்துருந்த மக்களை இன்னைக்கு விமானத்தில் பறக்க வச்சிருக்காரு, சட்டங்கள் படிக்க வச்சிருக்காரு. என்ன போன்ற கடைக்கோடி கிராமத்துலேருந்து இங்கே வந்து உட்காந்து சென்னையில் தலைமையில் வந்து தலைநகரில் வந்து உட்காந்து என்னை பேச விட்டுருக்காரு. இந்த மாதிரி கருத்தியெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பெரிய ஒரு சாதாரண திருமாவளவனா யாருக்குங்க தெரியும்? அப்படி ஒரு ஒன்றுமே தெரியாத மக்களை, மண்ணா கடந்த மக்களை இன்னைக்கு மலையாக்கி வச்சிருக்காரு. அவரோட போராட்டத்தையும் ஒன்றுமே இல்லாமல் வேற ஒரு அரசியல் பின்வழி, கலைஞர் அவர் அப்பா அரசியல்வாதியாக இருந்தால் அவருக்கு பின்னாடி வந்தவரையும் ஒன்றா நீங்கள் நினச்சி பேசிகிட்டு இருக்கீங்க. யாரு கூட இவரை இணையா சோடியாக வச்சு பார்க்குற கூட நாங்களாம் அனுமதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சாதாரணமாக அவர் அப்படி இல்லை இவர் அப்படி, நீங்கள் போகிற போக்கில் பேசிட்டு போயிடுறீங்க. எங்கள் தலைவர் உருவாக்கின ஒரு எழுச்சியை மக்கள்கிட்ட உருவாக்குற ஒத்த மனுஷன் நின்று எழுப்புன அந்த எழுச்சியை யாருங்க பண்ணா? களத்தில் எந்த தலைவருங்க போயிருக்காங்க சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. இது வரைக்கும் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தலைவர்களை யார் அப்படி போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாதுங்க. யாரையும் வந்து இவர் கூடலாம் வந்து நின்று இப்போ இது பண்ணலாம் முடியாது. ஸோ இவங்களுக்கு சமம், அவர் அப்படி பண்ணார் இவர் அப்படி பண்ணார்லாம் பேசாதீங்க. அது வந்து தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும். தொல் திருமாவளையும் சமமாக பேசக்கூடாது, பேசாதீங்க, பேசக்கூடாதுங்க. மக்களுக்காக மிஸ்ஸாவில் போயிட்டு உள்ளே போயிட்டு, அது மக்களுக்காக மிஸ்ஸாவில் போயிட்டு இருந்தது வேற, அடிமையாக கிடந்த ஒரு சமுதாயத்தையே மேலோங்கி தூக்கிட்டு வர்றதுங்கிறது வேற. நீ மக்களுக்காக இன்னைக்கு கூட நான் போராட்டத்துக்கு போய் நின்னா என்னையும் அடிச்சு உள்ளதுக்கு வைப்பான், என்னையும் தான் உள்ளதுக்கு வைப்பான். இப்போ பஸ் செருப்பு கேஸில் என் மேலே தான் வழக்கு இருக்குது, எல்லா மேலே தான் வழக்கு இருக்கும். மக்களுக்காக போராடி உள்ளே போகிறதுங்கிறது வேற. நல்லா நீ இன்னும் மறுபடியும் உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரில. போராட்டம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே 1000 பேர் போகலாம். நீங்கள் கூட இன்றைக்கி போய் மாணவர் பிரச்சனைக்காக போய் நின்று நீங்கள் பேசுனீங்க, ஒரு பஸ் அப்படி தட்டுங்க பார்ப்பான், தூக்கி உங்களை தடாவில் பொட்டா சட்டம் போட்டு உள்ளே போட்டுருவான். பிபிடி ஆக்டில் தூக்கி உள்ளே போட்டுருவான், உங்களை போடுவான். அது வேற. அப்போ நீங்கள் போராளி, நீங்கள் வந்து இப்போ மக்களுக்காக வந்து இவர் வந்து இப்போ பிபிடி ஆக்டில் உள்ளே போயிட்டு வந்தார் அப்படி, அது கிடையாது. ஒன்றுமே தெரியாத மக்களை இப்போ நீ வந்தால் உள்ள அவனை நீயே சேரிக்குள்ளே ஒருத்தன் வந்தால் அவன் வந்து உன் ப்ராப்பர்ட்டியை தொட்டுட்டா, உன் சொத்தை தொட்டுட்டா. சொத்து மீன்ஸ் நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது, நம்ம எல்லாரும் அன்றாடங்காட்சிகள் தான். சொத்து மீன்ஸ் பெண்களை தொடுறது, வீட்டுக்குள்ளே வந்து பெண்களை தொடுறது, வைக்கிறது, இந்த மாதிரி கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, குடிசை எரிக்கிறது, இது மாதிரி எவன் வந்தாலும் அவன் வந்த காலோட திரும்பி போகக்கூடாதுங்கிற அந்த சிந்தனையை உருவாக்குனாரு. நல்ல விஷயம், அழகாக சொன்னீங்க. தன்னோட மக்களை ஒரு அறிவாளி கூட்டமாக, ஒரு சமுதாயத்தவே வந்து அறிவாளி கூட்டமா மாத்திருக்காருங்க. அழகா அட்டகாசமா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஆனா அதே தொல் திருமாவளவன் அதே நீங்க சொல்ற அந்த சினிமா மோகத்துக்கு பின்னாடி தானே நிற்கிறாரு. ஏங்க இன்னைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறதும் அந்த அரசை வந்து திருமாவளவன் தேர்ந்தெடுக்கலை. திருமாவளவன் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஆதரவு கொடு எத்தனையோ பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க. என்கிட்ட என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க. ஏங்க டிவிக்கே தான் அவங்க தான் வாண்டடாக கூப்பிட்றாங்களே, துணை முதல்வர் தரேங்கிறாங்களே. நானே பேசியிருக்கேன். நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காலம் விஜய் அவரெல்லாம் கூப்பிட்டு எங்களுக்கு துணை முதல்வர் தரேன்னு சொல்லுவாரா, எங்கள் தலைவர் போவாரா, நான் பேசியிருக்கேன். அது பயங்கர வைரல் ஆச்சு, நானே பேசியிருக்கேன். அது இங்கே மேட்ரு கிடையாது. இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க முதல்வரை. அவர் தான் வரணும்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ அவருக்கு வந்து இப்போ 10 தொகுதிகள் பத்தாமல் இருக்குது. அப்போ வந்து அவர் வந்து இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லாத்தையும் வந்து கேட்குறாரு. நம்ம ஆதரவு கொடுக்குறோம், அதுவே ஓகே, பேசுனதுவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னு ஆதரவு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இதுவரை கூட்டணி ஆட்சி பண்ணவே முடியாது, மத்தியில் தான் கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சி தான் பண்ணணும், இங்கே வந்து கூட்டாட்சி பண்ணவே முடியாது, கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இடமே கிடையாதுன்னு ஒரு தில்லாலங்கடி கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னைக்குமே எங்கள் தலைவர் வந்து ஒரு புரட்சிகர சிந்தனை உள்ள ஒரு தமிழ்நாட்டில் தலைவர். நடக்குது கூட்டணி ஆட்சியா? ஆமாம், இப்போ நாங்கள் அவங்க கூட இருக்கிறோங்கிறப்ப எங்களுக்கு அமைச்சரவையில் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்ன? கூட்டணி ஆட்சி வேலை. அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்காங்க. இல்லை கூட்டணி ஆட்சி நீங்கள் சொன்னீங்களா? கூட்டணி ஆட்சின்னா அதுக்கு அந்த அர்த்தத்துக்காக வர்றதுக்காக சொன்னேன். உடனே நீங்க அது ஒரு பாயிண்ட், ஒரு வாயிலிருந்து ஒண்ணு வந்துடக்கூடாது, அப்படியே அதை கப்புன்னு பிடிச்சிடுறது. இது ஒரு அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு கிடைக்குதுங்க. அந்த அதிகாரமும் வந்து எங்க சமூகம் சார்ந்த மக்களுக்கு பயனடைகிற மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. சரி, ஓகே. இது இந்த கட்சி எதுக்காக தொடங்கப்பட்ட கட்சி? இந்த சமூகத்துக்கான இந்த பட்டியலின சமூகத்துக்கான விழிப்புணர்வுக்காகவும் இதோட விடுதலைக்காகவும் தொடங்கப்பட்ட இந்த கட்சி அதே மக்களுக்கு ஒரு ஒரு அவங்களுக்கு தேவையை அரசாங்கம் சார்பாக நடக்கிற எல்லா கிடைக்கக்கூடிய அந்த உரிமைகளை சலுகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆதிதிராவிடர் நலத்துறை அது வந்து நமக்கு ஓகே, அதுலேயே நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. அது மூலமாக இந்த சமூகம் சார்ந்த மக்களுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணுறாங்க. இவங்களால முடிஞ்ச அளவு பண்ணிகிட்டு இருக்காரு. இவரால் முடிஞ்ச அளவு எங்கள் தலைவரை இப்போ மற்ற அமைச்சர்களை விட இவர் எல்லாரும் எடுத்துக்காட்டாக பயணிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அதிகாரம் இங்கே சமூக நீதி துறைன்னு மாற்றிட்டாங்க. ஆனால் அதாவது தலைவர் வந்து வேணாம் தான் அவர்கள் இல்லை, விருப்பம் இல்லை, பழையபடியே இருக்கணும் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் இன்னும் செவி கொடுத்து கேட்கல விஜய் அவர்கள்? அதை செவி கொடுத்து கேட்கலாம், திருப்பி திருப்பி சொல்லுவார். இப்போ ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப திருப்பி திருப்பி சொல்ல தான் அதுக்கான வேல்யூ வந்து அதிகம். ஆதி திராவிட நலத்துறை, வருங்கால சங்கதியினர் இந்த துறை இருந்தால் இது போல மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தது, ஒரு துறை இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கு நீங்கள் சொன்ன அந்த அக்கில் வச்சிருப்போடு செருப்பு போடாத மக்களுக்கெல்லாம் தெரியும். சமூக நீதித்துறைனா ஒரு ஒட்டுமொத்த பொதுத்துறை ஆயிடுது இல்லையா? சமூக நலத்துறைங்கிறது வேற, சமூக நீதித்துறைங்கிறது வேற. இங்கே சமூக நீதி அப்படின்னாலே எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இதில் வந்து இந்த பட்டியலின சமூகத்துக்காக மட்டும்தான் அந்த சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இப்போ நம்ம லாஸ்ட் இன்டர்வியூ கூட சொன்னது அதுதான். ஆதி திராவிடர் அப்படின்னாலே ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த ஆதி திராவிடர்ங்கிற வார்த்தையவே தீண்டத்தகாத வார்த்தை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உள்ள இளைஞர்கள். அதனால இந்த சமூக நீதித்துறை அப்படிங்கிறது அவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் பட் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா சமூக நீதித்துறைங்கிறது தேவையில்லை, பழைய மாதிரியே ஆதி திராவிட பாசிசம் பாயாசம்லாம் கலந்துருக்குது. உங்களுக்கு தெரியலையா? எதில்? சமூக நீதித்துறையில அப்படியா பாசிசம் கலந்துருக்கா? எனக்கு அப்படி தெரில. அந்த சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாரும் சமம் அப்படிங்கிறது, அதுதான் நான் பார்க்குறேன். என்னோட பார்வை அதுதான் இருக்குது. எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வச்சுருக்குறாங்க. ஆனாலும் ஆதி திராவிட நலத்துறை அப்படிங்கிற வர்றதான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது தான். அப்போ பழைய மாதிரியே அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது. தொடர்ந்து பேசும். உங்கள் போராட்டத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி.